ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாத்ரி விலாக்ஸ் 2025. நம்ம சென்னையில் வடபழனி முருகன் கோயில் எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வடபழனி முருகன் கோயில் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த 3 சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்கிற இடம் இந்த கோவிலிருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. ஆமாங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வடபழனி முருகன் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க இந்த சித்தர் கோயிலை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. சரி, யார் இந்த 3 சித்தர்கள் அப்படின்றது இந்த கோவிலோட சிறப்புகள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கோவிலில் ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க. தென்பழனி தூரம் என்று வடபழனி வந்து நின்று அருள்கின்றான் தண்டாயுதபாணி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கு என்ன பொருள்னா, பழனி மலைக்கு போய் முருகரை தரிசிக்க முடியாத பக்தர்களுக்கு இந்த வடபழனியில் முருகர் தண்டாயுதபாணியாக காட்சி தருகின்றார் அப்படின்ற பொருளில் தான் அந்த ஸ்லோகன் எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்போ இங்கே யார் யாரோட ஜீவ சமாதிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வடபழனி முருகன் கோவிலை ஒரு சாதாரண குடிசையிலேருந்து தொடங்கிய அண்ணாசாமி தம்பிரான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மகானோட ஜீவ சமாதி இருக்குது. இவர் ஒரு தீவிர முருக பக்தராக இருந்திருக்காரு. முருகப்பெருமானுக்காக தன்னோட நாக்கையே காணிக்கையாக கொடுத்தவர் இந்த அண்ணாசாமி தம்பிரான் அப்படின்றவருங்க. அடுத்தது ரத்னசாமி தம்பிரான். இவர் அண்ணாசாமி தம்பிரானோட முதன்மை சீடர். இவர் வந்துட்டு தன்னோட குரு படமாக வழிபட்டு வந்த அந்த முருகரோடைய கல் சிலையை செதுக்கி, அதாவது பழனி மலையில் முருகர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இங்கே முருகனோடைய கல் சிலையை செதுக்கி ஒரு சிறிய கோவிலாக வடபழனி கோவிலை மேம்படுத்தியவர். இவரை தொடர்ந்து பாக்கியலிங்க தம்பிரான் அப்படின்றவரோட ஜீவ சமாதியும் இங்கே தான் இருக்குது. இவர் ரத்னசாமி தம்பிரானோடைய சீடர். இப்போ நம்ம பார்க்குற வடபழனி முருகன் கோவிலோட கருவறை, உட்பிரகாரம், அதுக்கப்புறம் கருங்கல் மண்டபங்கள் எல்லாத்தையுமே கட்டி கோவிலை பெரிய அளவில் விரிவாக்கம் செய்தவர் தான் இந்த பாக்கியலிங்க தம்பிரான் அவர்கள். இந்த சித்தர் கோவில் பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் கோவில் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த 3 ஆன்மீக மகான்களோட உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள மிக அமைதியான தலமாக இருக்குங்க. வடபழனி முருகன் கோவிலுக்கு வர பக்தர்கள் இந்த சித்தர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் நினைத்தது நடக்கும் அப்படின்றது தீவிர நம்பிக்கையாக இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.